ஒரு சர்ப்ரைஸான விஷயங்க வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜூன் 23 வந்து நீட் ரீ எக்ஸாம் நடக்குது. அந்த 1563 ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம், அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் அந்த கிரேஸ் மார்க் வந்து 70லேருந்து 80 வரையும் கொடுத்தாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். நீட் ரிசல்ட் வந்ததுலேருந்தே, அதாவது ஜூன் 14 ரிசல்ட்டுன்னு சொல்லி ஜூன் 4 அனௌன்ஸ் பண்ணதே ஒரு குளறுபடிங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததை பார்த்தா ஆல் இந்தியா ரேங்க் 67 பேர் வந்து 720க்கு 720 எடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்திலேருந்து 6 பேர் 720க்கு 720 எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் எக்ஸாம் வந்து அந்த ஆன்சர் கீ விடுவாங்க, அப்ப இவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் அவங்க எழுதின கொஸ்டின் பேப்பருக்கும் அவங்க ஆன்சர் கீ விட்டதுக்கும் சம்மந்தமே இல்லை, டோட்டலாக எங்கள் கொஸ்டின் பேப்பரே டிஃப்ரெண்ட்டுங்கிறாங்க. இது ஒரு காமனான எக்ஸாம் தானே, இந்தியா ஃபுல்லாக காமனாக நடக்கிறது, எப்படி எங்களுக்கு மட்டும் வேறு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னு ஒருத்தவங்க கேள்வி எழுப்புறாங்க. இதே மாதிரி தெலுங்கானாவில் அவங்க ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எழுதுனதா சொல்கிறாங்க. நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஏபிசின்னு கொஸ்டின் வேறு வேறு இடத்துல இருக்கும், ஆனால் கொஸ்டின் பேப்பரே வேறு மாதிரி இருக்குது. இதில் எப்படி அவங்க எல்லாருமே ஆல் இந்தியா ரேங்க்கில் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிரேஸ் மார்க்குங்கிற விஷயம், அதாவது ஒரு 44 ஸ்டூடெண்ட் வந்து 715லேருந்து 720 எடுத்ததாக சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேஸ் மார்க்கு 70லேருந்து 80 மார்க்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் ரேங்கிங் அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. அதாவதுங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க 24,60,079 பேர் அப்ளை பண்ணாங்கங்க. அதில் இந்த நீட் எக்ஸாமில், முடிஞ்ச நீட் எக்ஸாமில் 13,16,268 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அதில் வந்து எத்தனை சென்டரில் நடந்திருக்குன்னா, இந்தியா முழுக்க 4,750 சென்டரில் நடந்திருக்கு. 571 சிட்டிஸ்லையும் 13 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லையும் நடந்திருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1563 பேருக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 70லேருந்து 80 மார்க் வரையும் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இந்த 1563 பேருக்கு மட்டும்தான் ரீ எக்ஸாம் வைக்கிறதா சொல்கிறாங்க. அது 23 ரீ எக்ஸாம், ஜூன் 23 ரீ எக்ஸாம் எழுத வச்சு 30 வந்து அதுக்கான ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த 1563 ஸ்டூடெண்ட்டும் எழுத மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, அவங்களோட அசல் மதிப்பெண் கிரேஸ் மார்க் இல்லாமல் ஒரு மார்க் வாங்கியிருப்பாங்கள்ல, அந்த மார்க்கு தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வில்லிங்காக இருக்காங்கன்னா அவங்க வந்து 23 அந்த எக்ஸாமை எழுதலாம். ஒருவேளை எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேஸ் மார்க்கை மைனஸ் பண்ணிவிட்டு அவங்க அசலாக ஒரிஜினலாக வாங்கின மார்க்கை அவங்க மார்க் ஷீட்டாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஸோ அவங்க எதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோன்னா, இந்த ஆன்சர் ஷீட் கொடுக்கறது, கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறது, எக்ஸாம் டிலேவாக நடத்துனது, இந்த காரணங்களால் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்ததா சொல்கிறாங்க. அதே மாதிரி என்சிஆர்டி புக்கு, அவங்க வந்து கொஸ்டின் எடுத்தது வந்து நியூ புக்கில், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணது வந்து ஓல்டு புக்கில். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏங்கிறது நியூ புக்கில் இருக்கும், ஆப்ஷன் பிங்கிறது ஓல்டு புக்கில் இருக்குன்னா, ரெண்டையுமே எழுதுனவங்களுக்கு கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இதுக்கு ஒரு கிரேஸ் மார்க்கு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களே, அதாவது லாஸ்ட் இயர் ரெண்டு பேர் வாங்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் மார்க்கு. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து யாருமே வாங்கலை. அதுக்கு முன்னாடி வருஷம் ஒருத்தர் 2 பேர் 3 பேரும் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் 67 பேர் வாங்கினதுக்கு முழுக்க காரணம் இந்த கிரேஸ் மார்க் தான். இது செல்லாது. ஸோ இவ்வளோ பேர் வந்து பாசிபிளே கிடையாது. பார்ப்போங்க, இந்த 1563 பேர்லேருந்து எத்தனை பேர் 720க்கு 720 இந்த ரீ எக்ஸாமில் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதேமாதிரி நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அடுத்த எக்ஸாமையாவது எந்த குளறுபடிகளும் இல்லாமல், மாணவர்களை சிரமப்படுத்தாமல் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெறும் இந்த 1563 பேருக்கு மட்டும்தான் ரீ எக்ஸாம் நடத்தணுமா, இல்லை எல்லாருக்கும் ரீ எக்ஸாம் நடத்தணுமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கேளுங்கள், என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.